மிதுன் ராசி பொறுத்தளவுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலம் இருக்குது. இந்த குடும்பம் சேருது, குடும்பம் பெரிதாகிறது, புது வரவுகள்னு ஒரு வார்த்தை சொன்னேன். நீங்கள் திருமணத்துக்கு கேட்கும்போது சொன்னேன். அதற்கு தான் அந்த வார்த்தையும் சேர்த்து போட்டேன் நான். ஸோ அது வந்து குழந்தை பாக்கியம். 2வது குழந்தை எதிர்பார்க்குறோம் சார். நாங்கள் வந்து முருகன்ட்ட வேண்டின்னு இருக்கோம். சஷ்டி விரதம் இருக்கிறோம் சார். முருகா 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 பையனாகவே வரணும் முருகா. பொண்ணு காமாட்சிகிட்ட வேண்டின்னு இருக்கோம். பொண்ணாக பிறக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட வேண்டின்னு இருக்கேன். நம்ம வேண்டுதல் பழிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உண்டு. வேண்டுதல் பழிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த இருந்துருக்கு. உடம்பு உபாதைகள் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதையும் நான் சொல்லியிருக்கேன். என்ன ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் வரும். போன வருஷமே இந்த சொல்லியிருக்கேன் நான். ஒபிசிட்டி சம்மந்தமான எக்ஸசைஸு, அதே மாதிரி வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங். நான் வந்து சம்பாதிக்கிறது தான் பிஸியாக இருந்துட்டேன். கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். நைட்டு 9 சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். முடிஞ்சுது. 10 மணி 11 மணிக்கு தான் பிரியாணி சாப்பிட்டேன். அப்போது கண்டிப்பாக உடல் உபாதைகள் வரும். பணம் சம்பாதிப்பீங்க, ஆனால் உடல் உபாதைகளில் கவனமாக இருக்கணும்.